நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு நம்முடைய விருந்தினர்களோடு ஒரே நாடு ஒரே தேர்தல், மக்களவையில் தாக்கல், கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப ஆதரவு, அடுத்தடுத்து என்ன, இதுதான் தலைப்பு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நாம் பேசுவதற்கு நிறைய தொடர் விவாதங்களாக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க. ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி மற்றும் மற்ற விவகாரங்கள்லாம் கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதற்கான அந்த ஆதரவை தாண்டி, அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை தாண்டி, அது அநேகமாக அது நிறைவேற்றப்பட்டால் என்ன ஒரு நிலை ஏற்படும், நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள், அவர்களுடைய துணை கட்சிகளாக கோலியேஷன் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆதரவா, ஏனையவர்கள் இந்த 293 தவிர மீதி இந்தியா கூட்டணியை தவிர வெளியே இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்ன, நிறைய பேச வேண்டியிருக்கு. இதான நடைமுறை சிக்கல்கள் சாத்தியப்படுமா? அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டில் திமுகவும் மம்தா பானர்ஜியும் மட்டுமே மாநில சுயாட்சி, மாநிலத்தினுடைய அதிகார பறிப்பு, அதே போன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கின்ற போது தேசிய பிரச்சனைகள் முன்னெடுத்த அதே நேரத்தில் மாநில பிரச்சனைகளெல்லாம் மட்டுப்படுத்தப்படும் என்ற தம் கவலையும் பதிவு செய்திருக்கிறார். உண்மையிலேயே நாடாளுமன்ற கூட்டுக்குழு சட்ட மசோதாவை அனுப்ப 269 பேர் ஆதரவாகவும் 198 பேர் எதிர்ப்பு, நிறைய பேச போகிறோம். இந்நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள் இணைகின்றார். சார் வாங்க. அரசியல் விமர்சகர் திரு ராமன் அவர்களை நான் வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக தமிழக மகளிர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதனுடைய தலைவர் ஹசீனா அம்மையார் அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். வாங்க ஹசீனா அம்மா, வாங்க. வணக்கம். வணக்கம். அதை போன்று சரணபெருமாள் அரசியல் விமர்சகராக ஐயா வாங்க. வணக்கம். 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 சரணபெருமாள், உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து உங்கள் பார்வை, இன்றைய நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கை குறித்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெயா பிளஸ் குழுமத்தினருக்கும், நெறியாளர் உங்களுக்கும், சக கருத்துரையாளர்களுக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதனால 1967 வரைக்குமே எப்ப அந்த நேரத்துல ஒரு ஆட்சி கலைப்பு நடைபெற்றதோ அது வரைக்கும் ஒரே நாடு ஒரு தேர்தல் அப்படின்றது 1955 இருந்து 51 இருந்து தெளிவாக 67 வரைக்கும் செயல்பட்டு தான் இருந்தது. இதுதான் கடந்த கால வரலாறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு இப்ப 67க்கு அப்புறம் நடந்த தேர்தல்கள், அந்த தேர்தலுடைய விளைவுகள், இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்திருக்கோம். அது இல்லாம ஆர்டிகல் 356 பயன்பாடு, ஆர்டிகல் 83, 84, அது இல்லாம 174, இந்த மாதிரி ஒரு 6 செக்ஷன் இருக்கு. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951, இதெல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாறுதல்கள் அங்க கொண்டு வரப்பட வேண்டும். 356 தெளிவில்லாமல் அவர்களுடைய போக்குக்கு ஏற்றாற்போல் ஆட்சிகளை கலைத்து நிகழ்வுகள் நடந்திருந்தது கடந்த காலங்களில். ஆனால் இப்பொழுது வரக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுல இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது இந்த ஆர்டிகல் 356 என்பது ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு உடனே சொல்லுவாங்க, பொம்மையினுடைய கேஸ்னாலதான் அது நடந்தது அப்படின்னு கிடையாது. இந்த அமெண்ட்மெண்ட்டே ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது பாத்தீங்கன்னா தெளிவா நம்மளுக்கு அந்த ஒரு சில சரத்தைகள், அந்த அமெண்ட்மெண்ட்ஸ், அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு சில இது ஆர்டிக்கல்ல அகற்றி விட்டு தான் அதை கொண்டு வர போறாங்க. அகற்றுனா இப்ப 356 இப்ப ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, சட்டம் ஒழுங்கு நீ சீர்கட்டு விட்டது, அதற்கான கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன எடுப்பீங்க அப்படின்னு, அதற்கும் வழிவகைகள் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினோடும்
சேர்ந்து அந்த நிலைமையை எப்படி கையாள்வது அப்படின்றத போக்குகள்லாம் வந்து இந்த எதிர்காலத்துல கொண்டு வரப்போக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகையினால 356 என்பது தேவையற்ற ஒன்று. ஒரு ஆட்சியை கலைப்பதுன்னா அதை வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆக்ட் பிரகாரம் வந்து கொண்டு வந்து அவங்க வந்து அதை சரி செய்வார்கள் அப்படின்றத நான் பாக்குறேன். அதனால இந்த மாதிரியான மாறுதல்கள் வரும்போது செலவினங்கள் கம்மியாவதும் 2019 தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது. உடனே இவங்க எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க 6,000 ரூபாய் தான் எலெக்ஷன் கமிஷனே செலவழிச்சது, அது எங்க செலவழிக்கிறாங்க, இந்தியாவில தானே செலவழிக்கிறாங்க, அந்த பணத்தை இந்திய நாட்டுக்குள்ள தானே சர்க்குலேட் ஆகுது, ஆகினால அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான செலவினங்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மேலை நாடுகள்ல வந்து இப்ப நான் தேர்தல் வந்து நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணனா அந்த தேர்தல் செலவுகளே வந்து அந்த தேர்தல் கமிஷனை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை நோக்கிதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்ப மாதிரி அமையப்பெற்று எதிர்காலத்திலே அந்த மாதிரியான ஒரு போக்கை கையாள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்க இருக்கிறது. அதனால நீங்க தேர்தல் செலவினங்கள் யாரும் வந்து 100 கோடி ரூபாய் செலவாகுது ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு, அல்லது வந்து ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு 5 கோடி ரூபாய் செலவாகுது, இல்ல எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 50 கோடி செலவாகுது அப்படின்ற நீங்க இந்த பொய்யான பிரச்சாரம் எல்லாம் வைக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா தேர்தலை வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து ஃபண்ட் பண்ணி நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற நிலைப்பாட்டு கொண்டு செல்லப்படும். அது இல்லாமல் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்டங்கள் வந்து தங்கு தடை இல்லாமல் அது மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி ஒரே நேர்கோட்டிலே ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு அஜெண்டா குழப்பங்களை இதெல்லாம் தவிர்க்கப்படும். சரபெருமாள், இந்த கருத்து நீங்க முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு சரியான திட்டம் தான், பணவிரயம் மற்ற விவகாரங்கள் மக்களுடைய செயல்பாட்டெல்லாம் அதற்கான ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று சொல்றீங்க. நான் அப்படியே எடுத்துக்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஹசீனா மேம்கிட்ட நான் இப்போ கேட்குறது, சர்வாதிகாரத்திற்கான பாதை மனிஷ் திவாரி இவ்வளவு கடும் சொல்லாடலுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? கண்டிப்பா இது சர்வாதிகாரத்துக்கான ஒரு வழிதான். சண்டிகர் எலெக்ஷன் இதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். மேயர் எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் எப்படி கொட்டுச்சு அப்படிங்கறத வந்து நீங்க தெளிவான ஒரு பெரிய எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இந்த நாடு ஒரு அகண்ட ஒரு நாடு, வேற்றுமை ஒற்றுமை மிக்க நம்மளோட நாட்டுல ஒரே டைம்ல முதல்ல ஒரு மாநிலத்துல எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் எல்லா தேர்தலும் ஒன்னா வச்சு நடத்தி காமிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி பேசலாம். அதாவது ஒரு வாட்டியும் கான்ஸ்பிரசி பண்ணிட்டு ஒரு வாட்டியும் பிரச்சனைகள் பண்ணிட்டு ஒரு வாட்டியும் பேக்டோர் வழியா என்ட்ரி கொடுத்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் எதிர்கட்சிகளை சமாளிக்கிறதுல வந்து அவங்க திணறுவதனால் ஒரு சர்வாதிகார போக்கோட ஒரே டைம்ல எல்லாத்தையும் வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு 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 அஜெண்டா வந்து ஒரு வைடர் அஜெண்டா. இது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நமது நாடு உலகத்திலே த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, இந்தியா என்பது உலக அரங்குல ஒரு பெரிய ஜனநாயக நாடு. நமது ஜனநாயக நாட்டுல காங்கிரஸ் என்பது ஒரு பெரிய ஜனநாயக கட்சி, உலக அளவுல ஒரு பெரிய ஜனநாயக கட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப எங்களுக்கு பேலட் பேப்பர் சிஸ்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைநகரம் டெல்லியில நடக்கக்கூடிய 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாங்க புறக்கணித்தால் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய எதிர்ப்பு அலை உருவாயிடுது உலகத்திலேயே. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் காங்கிரஸ் இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. நாங்க வந்து உங்களோட இந்த சிஸ்டம் புறக்கணிச்சோம்னா எப்படி இருக்கும்? சாத்தியக்கூறுகள் உண்டு தானே. இவங்க பண்றது எல்லாமே வந்து அபத்தமானது. கிட்டத்தட்ட 70 சீட்டுகள் டெல்லியில. பர்டிகுலரா இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மோடு வரும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான திங்ஸ வந்து கொண்டு வருவாங்க. பார்லிமெண்ட் நடக்கும்போது பார்லிமெண்ட்ல மக்களோட பிரச்சனையை குறித்து நாம பேச வேண்டிய பேச்சுக்களை விட்டு நம்மளோட அட்டென்ஷனை வந்து டைவர்ஷன் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை இவங்க கொண்டு வருவாங்க. அது போன்ற ஒண்ணுதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்றது லிட்டரலி நாட் பாசிபிள். அது வந்து பிராக்டிக்கலி வந்து நம்ம அத பத்தி யோசிச்சோம் அப்படின்னா இத்தனை ஸ்டேட்ஸ், இத்தனை யூனியன் டெரிட்டரிஸ், இத்தனை பஞ்சாயத்து, இத்தனை டவுன் பஞ்சாயத்து, இத்தனை வார்டு எல்லாத்துக்கும் எப்படி பாசிபிள்? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட மெக்கானிசம் இருக்கா? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட மேன் பவர் இருக்கா? அந்த அளவுக்கு ட்ரெயின்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்களா?
ஸோ இந்த ஃபுல் எலெக்ஷன் நீங்க இவிஎம் மூலமா தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட அந்த அளவுக்கு இவிஎம் மெஷின்ஸ் இருக்கா? ஒரு சாதாரண சட்டமன்ற தேர்தலுக்கே ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இவிஎம் மெஷினை வந்து டிரான்ஸ்பர் பண்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த அளவுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கா? எல்லாமே வாய் வார்த்தையில பேசிட்டு இருந்தா எப்படி? there has to be a concrete ஆன்சர்ல. இப்ப கார்கேஜி அவர்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, பேலட் பேப்பர் சிஸ்டம் வேணும்னுட்டு. இப்ப வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபோக்கோ இல்ல கையிலயோ ஸ்பூனையோ எடுத்து சாப்பிடறதை விட கைகளால அவங்களால எடுத்து சாப்பிட கூட முடியாது, தெரியாது. தே டோன்ட் நோ. கையில நம்ம எப்படி சாதத்தை அழகா போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிடுற மாதிரி கூட அவங்களுக்கு சாப்பிட தெரியாது. அப்படிப்பட்டவங்களே பட்டனை தட்டுனா ஃபேன் ஓடணும் அப்படிங்கிறவங்களே வந்து பட்டனை தட்டுனா எனக்கு ஓட்டு வேண்டாம், எனக்கு பேலட் சிஸ்டம் வேண்டும் அப்படின்னுட்டு ஃபாரினர்ஸே பேலட் சிஸ்டம் வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. ஐ மீன் பேலட் சிஸ்டம் வந்து வரவேற்கிறாங்க, பட்டன் சிஸ்டம் வந்து எதிர்க்கிறார்கள். ஆல் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. சின்ன சின்ன ஸ்டேட்டுகளை எதிர்கட்சிகளை ஜெயிக்க விட்டுட்டு பெரிய பெரிய ஸ்டேட்ஸ்ல வந்து நீங்க இவிஎம் வந்து கொலாப்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இப்போ ஒரு சாதாரண ஒரு பிரான்சைசி கம்பெனி, ஒரு மோட்டார் வெஹிக்கிள் கம்பெனி ஏதோ ஒண்ணு நம்ம ஊர்ல ஒரு குக்கிராமத்துல நடந்துட்டு இருக்குன்னா, அதோட பிரான்சைசி சென்டர் டெல்லியில இருக்குன்னா அவங்களோட கம்ப்யூட்டர்ல என்ன வேணாலும் அவங்களால சேஞ்சஸ் பண்ண முடியும் அவங்களோட பில்லிங்ல. சோ அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ்ல வந்து இன்னைக்கு ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெட்டாபிசிக்ஸ். மெட்டாபிசிக்ஸ்ல எப்படி நம்மளோட டெலிபதி மாதிரி ஒரு மெட்டாபிசிக்ஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்னா கண்டிப்பா இவிஎம் ஹேக்கிங் வந்து எக்ஸிஸ்டிங். சோ நீங்க இந்த இவிஎம் ஹேக்கிங்க வந்து நாங்க ஒரு சொல்யூஷன் கேட்டு நாங்க எலெக்ஷன் கமிஷனை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். மகாராஷ்டிரால என்ன நடந்தது, எத்தனை ஓட்டர்ஸ் நீங்க வெளியில எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துருக்கோம். நாங்க இந்த மாதிரி ஒரு அப்பீல் போயிட்டு இருக்கும் போது, பர்டிகுலரா பார்லிமெண்ட் நடக்கும்போது கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம். மணிப்பூர் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பத்தி எறியுது, பிரைம் மினிஸ்டர் அங்க போகவே இல்லை. அதானி இஷ்யூஸ், இப்படி வந்து பல விஷயத்த வந்து நாங்க பேச முற்படும் போது நீங்க திடீர்னு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு டைவர்ட் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் அப்படி பேச நினைக்கும் போது ஆர்டிகல் 370 அப்படின்னு டைவர்ட் பண்ணுவீங்க. திடீர்னு தலாக் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணுவீங்க. திடீர்னு ஹிஜாப் அப்படின்னு டைவர்ட் பண்ணுவீங்க. கான்கிரீட்டா இந்த நேஷனுக்கு நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல ஒன் இந்தியா ஒன் ரேஷன் கொண்டு வாங்க. இருக்கிற அத்தனை பேருக்கும் முதல்ல ரேஷன் கார்டு கொடுங்க. ஒன் இந்தியா இருக்கிற அத்தனை பேருக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க. ஒன் இந்தியா ஒன் எஜுகேஷன் கொண்டு வாங்க. மினிமம் எஜுகேஷனை வந்து குவாலிபிகேஷனை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஒன் இந்தியா ஒரு ஒன் எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு வாங்க. ஒரு 5 பேர் ஃபேமிலியில இருக்காங்கன்னா ஒருத்தருக்காவது கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ணுங்க. நம்ம லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னும் போது நம்ம ஊர்ல இருந்து வெளிநாடுகள்ல போய் பிரெயின் ட்ரெயின் நடக்குது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வளங்களை வச்சு வெளிநாடுகள் எவ்வளவு டெவலப் ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு. நம்ம ஹியூமன் ரிசோர்ஸை நீங்க டெவலப் பண்ணி சைனா மேட் இன் சைனா வந்து நாங்க புறக்கணிச்சுட்டு மேட் இன் இந்தியா, நீங்க எங்க போச்சு மேட் இன் இந்தியா? சோ இதெல்லாம் வந்து ஹம்பக். பிராக்டிகலான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை விட்டுட்டு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி எல்லாம் டைவர்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு இருக்கு. ரங்கராஜ் சார் சொல்லுங்க. இப்போ ஜேபிசிக்கு அனுப்பியாச்சு கூட்டுக்குழுவுக்கு ஆதரவு எதிர்ப்பு 269 198. காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கடும்போக்கான சொல்லாடல்கள் சர்வாதிகாரம், சட்டம் இயற்றும் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டதென்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது அடுத்த நோக்கு எப்படி இருக்க போகிறது? இதனுடைய தாக்கம், டிராஸ்டிக் எஃபெக்ட் ஆன் கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்கும்? இப்போ இது வந்து ஒன் நேஷன் ஒன் போல் நீங்கள் ஜெனரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பார்ட் ஆஃப் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. இதுக்கு மாற்று யோசனைகள்லாம் இருக்குது. அதுவும் நீங்கள் அனுமதி கொடுத்து அதுவும் கொஞ்சம் சொல்கிறேன் நான். இப்போ அடிப்படையில் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் ஒன்றா வச்சானா பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் வரும்போது நேஷ்னல் இஷ்யூஸ் அதுதான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். மாநில பிரச்சனைகள், மாநில கட்சிகள், அவங்களுடைய உணர்வுகள் இதை மையமாக வைத்து மாநில கட்சிகள் தேர்தலில் போடுறாங்கன்னா அதெல்லாம் அடிபட்டு போகும். நேஷ்னல் இஷ்யூஸ் தான் ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்றது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பொதுவாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது தேசிய கட்சிகள் மாநில அளவில் வாங்குகிற சதவீதத்தை காட்டிலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 5% வாக்குகள் ஜென்ரலாக கூட இருக்கும், கூட பெறாங்க. கண்டிப்பாக.
இப்போ அந்த பேஸை வச்சுக்கிட்டு அதோடைய மாநில கட்சிகள் மாநில எலெக்ஷன் அதோட சேர்த்து வச்சா அந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் பார்லிமெண்ட்டுக்கு வர கூடுதலாக வர 5% ஓட்டும் மாநில சட்டசபை எலெக்ஷனுக்கும் அது ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் கிடைக்குமா இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்களோட முயற்சி. 5% தான் ஆட்சி மாற்றம் வந்துருமே. ஆமாம், அதை மாநில தேர்தல் எலெக்ஷனை அந்த வகையில் நம்ம கவர் பண்ண முடியுமா, அதுதான் ஒன்று முக்கியமான நோக்கம். ரெண்டாவது முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்த மாநில கட்சிகளை பிஜேபி எப்படி சமாளிக்குதுன்னு தெரியல. மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பெரிய அளவோட அவங்க வராங்க. வெஸ்ட் பெங்கால் ஒன்றும் செய்ய முடியல. தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் திமுக வலுவாக ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்றி திராவிட மாடல் இதெல்லாம் சொல்லி வரும்போது அதை அவங்க நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கிற பிஜேபி அதை சரியாக கவுண்டர் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு லோக்கல் இஷ்யூஸ் பஞ்சாபில் இருக்குது, வேறு சில மாநிலங்களும் ஜார்க்கண்டு இது போன்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலையும் ஓரளவுக்கு இருக்குது. இந்த மாநில கட்சிகள் மாநில உணர்வு, மாநில ப்ரைடு அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்து எலெக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமாக போகுது. இப்போ இந்த மாநில கட்சிகள் அவங்களுடைய தலைவர்கள் ரெண்டாவது அதில் என்ன செய்ய பார்க்குறாங்கன்னா, நேஷ்னல் இஷ்யூஸ் கொண்டது ஒரு ஆஸ்பெக்ட்டு. ரெண்டாவது இந்த மாநில கட்சி தலைவர்கள் வந்து முடக்கணும். இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனும் அசம்பிளி எலெக்ஷன் சேர்ந்து வருதுன்னா மம்தா பானர்ஜியால் வெஸ்ட் பெங்கால் விட்டு வெளியே வர முடியாது, உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரா விட்டு வெளியே வர முடியாது. அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் இருக்கிற அந்த மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் அவங்க சாழ்வான்னு அவங்க மாநில தேர்தல் அது இருக்கும்போது நீங்கள் சொல்கிற இதே சிக்கல் பாஜக தலைவர்களுக்கு இருக்கிறது. அவங்களுக்கு இல்லையே, அவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்க, மோடி எல்லாருக்கும் மோடி பிரச்சாரத்துக்கு போவார். இப்போ லாஜிஸ்டிக் நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்டை சொல்லுவாங்க. இன்னைக்கு மோடி இருப்பார், இன்னும் 1 வருஷம் கழிச்சு அவர் போகலாம், அடுத்த தலைமை வரும், அது வீரியமிக்காத நிலையில் கூட இருக்கும். பாஜகவில் வந்து இப்படியே எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை அப்படி இருக்கும்போது ரிவர்ஸ் எஃபெக்டாக ஆகும்ல. இல்லை அது கிடையாது. அவங்களுடைய மெயின் இது என்னென்னா, இந்த மாநில தலைவர்களை அந்த ஸ்டேட் மாநில எலெக்ஷனில் அவங்க வந்து அங்கே முடக்கி வைக்கணும். அங்கே வெளியே வர முடியாதபடி ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போது அங்கே வந்து இவங்க தேசிய லெவலில் இவங்களை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. அப்போது இவங்களுக்கு இருக்கிற இந்தியா அலையன்ஸ்னால் ஒரு 20-25 கட்சி இருக்குது. இந்த இந்தியா அலையன்ஸோடைய தலைவர்கள் மற்ற மாநிலத்துக்கு போய் பிரச்சாரம் செஞ்சால் தான் இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு வெயிட்டு. இப்போ பிஜேபின்னு ஒரு சிங்கிள் பார்ட்டி. இந்த இந்தியா அலையன்ஸ் வந்து இவங்க 25 கட்சி வெவ்வேறு மாநிலங்களில் அந்த தலைவர்கள் போய் பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் இந்த எலெக்ஷன் நடக்கும்போது எந்த தலைவர்களும் வெளியில் போய் முடியாதபடி அந்த எலெக்ஷன் ஷெட்யூல் வந்துடும். இது ஒரு முக்கியமான காரணம். ஸ்ட்ராட்டஜியில் இது ஒன்று. வேறு அடுத்து என்ன இருக்குது சொல்லுங்கள். இல்லை முக்கியமானது இப்போது இது என்ன எலெக்ஷன் ரிஃபார்ம் சொல்கிறாங்க, சீர்திருத்தம். அடிப்படையில் நாட்டில் இருக்கிற பிரச்சனை எலெக்ஷன்னால் கருப்பு பணம், லஞ்சம், ஊழல் அதிகமாகுது தான் உண்மையான விஷயம். அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி டேக்கிள் பண்ணோம். இப்போது ரகுராம் ராஜனே கவர்னராக இருக்கும்போது என்ன சொன்னார், 2016 அந்த வருஷம் கரன்சி இன் சர்க்குலேஷன், மணி இன் சர்க்குலேஷன் ஆர்பிஐ எதிர்பார்த்ததை விட 50,000 கோடி கூடுதலாக சர்க்குலேஷனில் வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அவரே சொல்கிறார், 2016 எலெக்ஷன். அப்போது இந்த எலெக்ஷன் வரும்போது கூடுதலான மணி சப்ளை மார்க்கெட்டில் வருது. அரசாங்க செலவு ஒரு பக்கம் இருக்கட்டும், கட்சிகள் செய்கிற செலவு இதோட பல மடங்கு கூடுதல். ஆமாம், அது 1 லட்சம் கோடியா 2 லட்சம் கோடியான்னு யாரும் கணக்கிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து கருப்பு பணம் வந்து விளையாடுது. இதை அடிப்படையில் டேக்கிள் பண்ணோம். இதை அடிப்படையில் டேக்கிள் பண்ணணும்னு சொன்னால் ரெண்டாவது ஆட்சியிலும் சரி ஒரு எம்பி எம்எல்ஏ நேர்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் 10 கோடி 20 கோடி ஒரு தொகுதியில் செலவு பண்ணால் தான் ஓரளவுக்கு அங்கே இருக்காங்க, போட்டிடுறாங்களே வரும், வாக்குகள் ஓரளவு வாங்க முடியும். இது வந்து லஞ்ச ஊழலுக்கு தான் விற்கிறது இந்த மாதிரி சிஸ்டம். அப்போது நான் லஞ்ச ஊழலில் ஈடுபட்டு இல்லை பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு பின்னால் அவங்களுக்கு சேவை செய்யணும், இது போல் நிலைமை வந்து உருவாகுது. இப்போ இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து டோட்டலாக கரப்ஷன், பிரைபரி நம்பி தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எலக்டோரல் பாண்ட்ஸே ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நீங்கள் வந்து இந்த சீர்திருத்தம் அடிப்படையில் இருக்கிற சீர்திருத்தம், முக்கியமான சீர்திருத்தம் என்ன வரணும்னா, எலக்டோரல் ரெஃபார்மில் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் வரணும். அதாவது இந்த பொதுக்கூட்டங்களே இருக்கக்கூடாது. இந்த கட்சியோட அதெல்லாம் வேட்பாளருடைய அஃபிடவிட், அவருடைய அறிக்கை எலெக்ஷன் கமிஷன் மூலமாக வீட்டுக்கு வீடு
எப்படி ஓட்டிங் ஸ்லிப் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய 4 பக்கம் 8 பக்கம் அறிக்கைன்றது எல்லா வீட்டுக்கும் கொடுத்துடணும். அவங்க என்ன எதுக்காக இருக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன எல்லாம் அதில் அடங்கிடும். பொது மேடையில் பிரச்சாரம் பப்ளிக் மீட்டிங்லாம் தேவையே இல்லை. இப்போயே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் யார் கூட்டம், வேனு லாரி இதிலெல்லாம் கூப்பிட்டு வராங்க, காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க. இது வந்து ஒரு போலியான ஒரு சிஸ்டம். இது தேவையில்லை. பசங்க படிக்கிற நேரத்தில் லவுட் ஸ்பீக்கரில் ஓயாமல் கத்திக்கிட்டு எலெக்ஷன் நேரத்தில் அவங்க படிப்பும் படாகுது. ஸோ இதான் ரீஃபார்ம்ங்கிறீங்க. அதுதான் அடிப்படையாக செய்யணும் ஃபஸ்ட்டு. சரி, அதோட கூட சரி, அது செஞ்சிங்கன்னா நாட்டில் எலெக்ஷனுக்காக செய்யப்படுற செலவு ஏற்பட்டது குறையும். அனைவருக்கும், நாட்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன். காமன். அதுதான் உண்மையாக செலவை வந்து குறைக்கும். சரி, ஊழலை குறைக்கும். லஞ்ச ஊழலை வந்து லாவண்யா அந்த டோட்டலாக வந்து குறைக்கப்படும். கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேன். அது ஒன்று. அடுத்த சிஸ்டம் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொண்டாடணும். இதெல்லாம் வந்து எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸுக்கான அறிக்கைகள் இருக்குது. இது பாஜக ஒரு பகுதி தான் இதில் எடுத்திருக்காங்க, மற்ற பகுதியில் டச் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படியும் அந்த ரிஃபார்ம் இதில் நோட்டில் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு நோட் என்ன இருக்குன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இதை கொண்டாதான் நீங்கள் வந்து உண்மையிலே சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ப எவ்வளோ வாக்குகள் பெறுறாங்களோ அதுக்கு நேரடியாக அந்த சதவிகிதம் அவங்களுக்கு வந்து இவ்வளோ சீட் வந்து உறுதியாகுது. பார்லிமெண்ட்லேயும் சரி, அசம்பிளியும் சரி. இல்லை அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் பண்ணணும். இந்த எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் இல்லை, அது இங்கே ஜெர்மனியில் இருக்க சில நாடு பண்ணியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸில் இதெல்லாம் முக்கியமானது. நீங்கள் சொல்கிறது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. இல்லை, அதுதான் மெயின். அது மெயின். அது இந்த செலவு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரி, இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இப்போது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அமலுக்கு வருது, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வருது. இதனால் பேரலைஸ் ஆகுது, சம்பித்து நிற்குது, அரசாங்கம் இந்த வேலை செய்ய முடியல. இதுக்கு யார் காரணம்? சரி, 2 நாளில் நடக்கிற தேர்தலை முந்தின எலெக்ஷன் கமிஷன் 2 மாதம் நடக்கு. ஆமாம், டிஜிட்டல் கிடையாது, கம்ப்யூட்டரைசேஷன் கிடையாது, இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இல்லாத காலத்தில் 2 நாள் 4 நாளில் பாராளுமன்ற தேர்தல் வந்து நடத்தினாங்க நாடு முழுக்க. ஆமாம், இப்போ ஆனால் இப்போ தேவையில்லாமல் 2 மாதம் நீட்டிட்டு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நீட்டிப்பதுக்கு காரணம் எலெக்ஷன் கமிஷன் தான். சார், நம்ம ஒன்றும் இல்லை, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஓட்டு போட்டு எவ்வளோ நாள் காத்திருந்தோம்? அதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு லாஸ்ட் ஃபேஸ் முடியறதுக்கு இவங்க 2.5 மாதத்துக்கு நீட்டிக்கிறாங்க. கண்டிப்பாக தேவையில்லை. அதனால மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அந்த தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சு கூட மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் லிஃப்ட் பண்ணுன்னு கேட்டாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் லிஃப்ட் பண்ணல. பேசுவோம், கடைசி ஃபேஸ் முடிஞ்சு. இப்போ ரங்கராஜ் சார் சொன்ன வந்தது தேர்தல் ரிஃபார்ம்ல எந்த அடிப்படையை கொண்டு வந்திருக்கணும், இவங்க என்ன கொண்டு வந்திருக்கான்னு அவர் முதல் கட்ட ரெண்டு விஷயம் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். ஆகையினால் எலெக்ஷன் கமிஷன் இப்போ இந்த லா கமிஷன், லா மினிஸ்ட்ரி இந்த பில் ஜேபிசியில் வரும்போது 2-3 உத்தரவாதம் அரசாங்கம் கொடுக்கணும். 2 நாள் 4 நாளில் முழுக்க ஷெடியூல், ஆல் இண்டியா ஷெடியூல் வந்து முடிக்கப்படும். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் will apply for only from date of commencement of election, last year of the election. In the entire process will be only for 3 weeks. 3 weeks. ஆமாம், அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கேம்பெயின் பீரியடு எலெக்ஷன் முடிஞ்சது, அப்புறம் கவுண்டிங் தான். 21 நாட்களில் முடியறதுக்கான உத்தரவாதம் அரசாங்கம் கொடுக்கணும். இல்லாட்டி ஒன் நேஷன் ஒன் போல் கொண்டு வந்து இட் will become meaningless. இதே மாதிரி 2.5 மாதத்துக்கான ஷெடியூல் போட்டான்னு வைங்க, பார்ப்போம். அப்போது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து எப்படி ரெடியூஸ் ஆகும்? அதே கோட் ஆஃப் கான்டக்ட் டியூரேஷன் வச்சுக்கிட்டு இதனால பேரலிசிஸ் வருதுன்னு சொல்ற வாதம் ஏற்புடையதில்லை. ஏன்னா அதே தான் செய்வாங்க. நமக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒன்று சொல்றேன், ஒரிசாக்கு 4 ஃபேஸ் வைக்கிறாங்க. என்ன தேவை? தேவையே இல்லை. இந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் வந்து 4 ஃபேஸ் 5 ஃபேஸ் 7 ஃபேஸ் வச்சு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து டேர்ம் அண்ட் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இவங்க எலெக்ஷன் கமிஷன் பல்வேறு காரணத்துக்காக அதை செய்கிறாங்க. It is not for valid reason. அது மட்டும் சொல்றேன், அது பொலிட்டிக்கல் ரீசனா நான் வந்து சொல்ல விரும்பல. It is not for valid reason. நீங்க என்ன அதை தடை பண்ணணும். அதுக்கு பிறகு பேசுவோம். ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்க்கு நான் சொல்றேன், வாய்ப்பு கொடுங்க சார். சொல்லுங்க. அதாவது நீங்க இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விளம்பரம் போடுவாங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடு விளம்பரத்தில் ஒன்று போடுவாங்க, அடிக்கடி குழந்தை பேர் என்பது அன்னையின் நலத்துக்கு கேடு. அதே போல் அடிக்கடி தேர்தல் என்பது இந்தியாவுடைய நிதி நெருக்கடிக்கு ஒரு கேடு. இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து அது சரிதான், ஜனநாயகம் என்பது எல்லாவற்றையும் விட பேர் உண்மைதான். இந்தியாவின் நாட்டின் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்தினுடைய இந்தியா மக்களுடைய நலனுக்காக தான் மத்தியில் பாஜக அரசு இந்த திட்டத்தை இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலைப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கும் இந்த பாதிப்பு கிடையாது, யாருக்கும் இந்த பாதிப்பே கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ இது வந்தால நமக்கு பாதிக்கும், சர்வாதிகாரம்னு சொல்கிறாங்க. 1971 நெஞ்சுக்கு நீதி புக்கில் கலைஞரே எழுதியிருக்காரா இல்லையா? அதே 1971
தேர்தல் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கின்ற போது தேர்தல் அடிக்கடி மாநிலத்திலும் மத்தியிலும் வந்து அடிக்கடி தனித்தனி நடத்த விட ஒன்றா நடத்துங்க, அதுதான் நாட்டினுடைய வந்து பொருளாதாரத்துக்கு மிச்சமாகும், அதிகாரிகள் மாறி மாறி வேலைகளுக்கு பளு குறையும், அதனால் என்ன கலைஞரே சொல்லியிருக்கிறாரு. அன்னைக்கு சொன்ன கலைஞர், அந்த கலைஞர் திமுக வேறையா? இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய கட்சி இந்த திமுக வேறையா? சொல்லுங்கள். அப்போ அன்னைக்கு உள்ள சொன்ன கலைஞர் வேறையா, இன்னைக்குள்ள திமுக அந்த கட்சி திமுக வேற, இந்த திமுக வேறையா? அன்னைக்கு இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, திமுக எதிர்கட்சியாக இருந்தால் ஆதரிச்சிருப்பாங்க சார். தமிழ்நாட்டில் திமுக எதிர்கட்சியாக இருந்தால் ஐயாச்சிக்கு அது நல்லது வரவேற்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கனால எதிர்காலத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படும். பிரதமர் ஒன்று சொல்லுங்க, பிரதமர் ஏற்கனவே சொல்லுவார், இந்த திட்டங்கள் வர்றதுனால ஃபியூச்சரில் என்னன்னா உலக வங்கியிலிருந்து அதாவது ஊழலை ஒழிக்க முடியும். இப்போ ராமன் சார்ட்ட இப்போ பேசுகிறோம், இப்போ ரிஃபார்ம் பற்றி தோழர் ரெங்கராஜ் வந்து விளக்கமாக பேசுகிறேன். நான் உங்கள்கிட்ட எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியா என்பது பலவித சீதோஷ நிலைகளை, பலநிலை மக்களை, பல கலாச்சாரங்களை உள்ளடக்கியது. இப்போ தீபாவளி வருது, ரம்ஜான் வருது, கிறிஸ்மஸ் வருது, மழை காலங்கள் இருக்கிறது, வறண்ட காலங்கள் இருக்கிறது, குளிர் பிரதேசங்கள் இருக்கிறது. இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்கள் ஒரு மே மாதம்னு வைக்கிறீங்க இந்தியா ஃபுல்லான்னு சொன்னோன்னா, அதில் சட்டமன்றம் வருது, இதெல்லாம் பல சூழல் வரும்ல, அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எப்படி பல சூழல் இருக்கு பல மாநிலங்கள். அது மட்டும் இல்லாமல் 2029 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணா 17 மாநிலங்களில் அரசாங்கம் அற்ப ஆயுளில் வீழ்ச்சி அடையும். 3லிருந்து 2 வருஷம் பல பேருக்கு போயிடும். இதெல்லாம் கணக்கு வைக்கணுமா? இல்லை, அப்படி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிக மாநிலங்களை ஆளுவது பாஜக அரசு தான். மாநிலத்தில் சொல்கிறேன். அப்படிங்கும்போது பாஜக நம்ம பேசக்கூடாது சொல்கிறேன். அரசியல் கட்சியை விட்டுருங்க சார். இந்த பாஜகவும் ஜனநாயகத்தில் அதுதான் சார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஏன் பயப்படுதுன்னா, ஃபியூச்சரில் நமக்கு எதிர்காலம் எல்லாம், அதாவது இந்தியாவிலே பிராந்திய கட்சியை உருவாக்குறதுக்கு ராயல்ட்டி யாருன்னா காங்கிரஸ் கட்சி தான். இன்னைக்கு இந்தியாவில் முழுவதும் அந்த இந்தியாவில் பல மாநிலங்களில் மாநில கட்சிகளுடைய ஆட்சியினால் உலக வங்கியில் கடனை வாங்குறாங்க. கடன் சுமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடன் சுமை 9 லட்சம் கோடி சார். மாநில கட்சிகள் இல்லாம எப்படி சார் மத்திய அரசு? சார் அது இருக்கட்டும் சார், மாநிலங்கள் இல்லாமல் எப்படி மத்திய அரசு வரும்? இந்த பணங்களை வாங்கி மக்களுக்காக எதுவும் செய்வதில்லை, தங்களுடைய நலனுக்காக செய்கின்றார்கள். அதுக்கு உதாரணம் தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ கடனை வாங்கி இவ்வளோ, இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா அடுத்தபடி தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ரெவன்யூ சோர்ஸ் சொல்கிறாங்க. இன்னும் மக்கள் என்ன தேனாரிலும் பாலாரிலும் பண்ணுறாங்களா? திமுக எதிர்க்க காரணம். இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் என்ன கேட்குறாங்க? சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன கேட்குறாரு? டிஆர் பாலு பேசுறீங்களா, கனிமொழி பேசுறீங்களா, உங்கள் 2 யாராவது ஒருத்தர் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே டிஆர் பாலு சொல்கிறார், இது சர்வாதிகாரத்துக்காகவும் எங்களுடைய முதலமைச்சர் தொடர்ந்து வற்புறுத்திருக்கிறாரு என்ன சொல்கிறாங்க. அதே கனிமொழி அம்மையார் வெளியில் வந்து செய்தியாளர்கிட்ட என்ன சொல்கிறாங்க? அமைச்சரவை அதை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நாடு இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன அவங்க சொல்கிறாங்க. ஆகவே இவர்கள் வந்து பாருங்கள், சர்வாதிகாரத்தை பற்றி மனித சவாரி பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. இன்னைக்கு நட்டா அமைச்சர் கேட்குறாருல, என்ன கேட்குறாரு? வந்து கச்சத்தீவை தாரவர்த்தது சர்வாதிகாரமாக இல்லையா? 1962 சைனாவுக்கு இந்தியாவுக்கு வார் நடந்ததில்ல சார். அந்த வாரில் வந்து அமெரிக்காவுக்கு ஜவஹர்லால் நேரு பிரதமருக்கு 2 கடிதம் எழுதுறாரு. அந்த 2 கடிதத்தில் அமெரிக்காவுடைய வெளியுறவு தூதர் பி.கே. நேருக்கு ஒரு கடிதம் தான் போச்சு, இன்னொரு கடிதம் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த தோல்வியை கண்டவுடன் 32,000 சதுர கிலோமீட்டர் பிடிச்சவர்னா பார்லிமெண்ட்டில் நேரு என்ன பேசுறாரு தெரியுமா? 1962 இமயமலையில் அந்த பார்டர் பிரச்சனையில் வார் நடக்குது. வார் நடந்தவுடன் 32,000 சதுர கிலோமீட்டர் சைனா கையகப்படுத்தியாச்சு. பார்லிமெண்ட்டில் அங்கே கூட்டம் நடக்கும்போது பிரதமர் சொல்கிறாரு, சைனாக்காரன் வந்து கொஞ்சம் போல பாறைகளையும் மலைகளையும் கூரங்கள்லாம் தானே எடுத்துகிட்டு போகிறான், எடுத்துகிட்டு போட்டோமே என்ன சொல்கிறாரு? யாரு? பிரதமர் சொல்கிறாரு. பார்லிமெண்ட்டில் ஜவஹர்லால் நேரு பிரதமர் சொல்கிறாரு. இன்னைக்கு அதான் நடக்குது. சைனா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க, இன்னைக்கு யார் சொல்கிறா? டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு, 1400 சதுர கிலோமீட்டர்களில் பெனிட்ரேஷன் ஆயிருக்கு. யாரு? அவுட் ஆஃப் பார்டர்லேருந்து சைனீஸ் ஆர்மி இன்கர்ஷன் இன்சைட் தி இந்தியா. ஆமாம் சார். ஏன் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் சைனாவுடைய, நான் சொல்லலை, டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, ஏன் இதை குறித்து வாதம் நடத்த மாட்டேங்க? நேருவை சொல்றீங்க ரைட் சார், அது சொல்லி ஆகணும் சார். அதாவது வரலாறு மறைக்கப்பட்ட சாம்பிரகாஷ் முகர்ஜி என்ன சொல்றாரு? நேரு அவர்களே, தலையில் குல்லா வச்சிருக்கீங்களே, அந்த குல்லாவை கலட்டிடுங்க, தலையில முடியல அப்ப வெட்டி எடுத்துருவீங்களா கேட்டாரு. இன்னைக்கு மோடி பேசும்போது இதெல்லாம் நாட்டுக்கு தேவையான கருது.
மவுண்ட் பேட்டன் பிரபுவுடைய மனைவிக்கு எழுதின லெட்டரை கொண்டா இதனால இந்திய நாட்டுக்கு என்ன வரும்? ஆமா, நீங்க கேட்கும்போது என்ன லாபம்? மவுண்ட் பேட்டன் பிரபு விவாதம் என்பது என்ன? பார்லிமெண்டில் விவாதம் என்பது என்ன? மக்களுடைய வளர்ச்சிக்கும் வெளியுறவு கொள்கை, உள்நாட்டு கொள்கையுடைய நிலைப்பாடு பற்றி பேசணும். காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் கட்சியில் அங்க பேச ஆள் கிடையாது. அதுக்கு மாறாக திமுக இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணி நிலைமை என்ன சார்? ஒவ்வொருத்தரும் அதாவது கருணாசூர் படத்துல வர்றாரு, மச்சான் நீ கேள மச்சி நீ கேளன்னு சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி ஐஎன்டிஏ கூட்டணி தலைமை தாங்க ஆள் கிடையாது சார். காங்கிரஸ் கட்சி தலைமை ஆள் கிடையாது. திமுக வச்சு அங்க ஏவல் துறை செயல்படுத்துகிறார்கள். இப்ப ஐயா நான் இப்ப கேக்குறது காங்கிரஸ் கட்சியோ பாஜக விட்டுருங்க. இன்னைக்கு இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் த டம்பிங் கிரைசிஸ் கோயிங் ஆன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய குவிந்திருக்கிற மலை போல பிரச்சனை இருக்கு. கேளுங்க, மணிப்பூர் பிரச்சனை ஒன்று இருக்கு. அந்நிய நாட்டிலேருந்து திமுக உள்பட அனைத்து விவகாரத்தையும் அமெரிக்காவிலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. 2. 3வது விவகாரம் சைனாவுடைய உள்ள இருக்கு. இப்படியெல்லாம் இதெல்லாம் பேசணும்ல சார்? ஆமா சார், இதை பற்றி எதிர்கட்சிகள் ஒரு நாளைக்கா பாத்துறாங்களா? சும்மா உட்கார்ந்துட்டு சண்டை போட, அதாவது இவர்கள் நோக்கம் சண்டை போடுவது. சண்டை போட்டு கொண்டு தமிழ்நாட்டில் திமுக பாருங்க 2015 இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட நோக்கத்திற்காக மக்களுடைய வளர்ச்சி பாதிக்க சொல்லவில்லை. இதுதான் பிரதமர் சொல்லுகின்றார். நாங்கள் திட்டத்தை கொண்டு வருவோம், இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவோம், ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லுகின்றார். சார் சொல்லுங்க, என்ன சார் வந்து சுருக்கமா? 2 முக்கியமான விஷயம் சுருக்கமா சொல்றேன். உங்களுக்கு 2வது வரும். இப்போ சொல்லுங்க, அப்புறம் 2வது வரும். முக்கியமான விஷயம் 2. அதாவது மக்கள் தொகை அதிகம் வரக்கூடாது அப்படிலாம் சொன்னார் நண்பர். ஆனால் அவர் கவனிக்கல நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் தலைவர் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கன்னு இப்போ ரீசெண்டாக தான் சொல்லியிருக்காங்க. மோகன் பாகவத் மக்கள் தொகையை அதிகமாக ஆக்குங்க, கூட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன கணக்குன்னு தெரியல. பேசுறவர்கள் உண்மைதான். ஆர்எஸ்எஸ் மோகன் பத் சொன்னது உண்மைதான். பேச முடியாது சார். பேச முடியாது. பாகிஸ்தானை பிரிக்கிறது இந்தியாவில் உள்ள அது வேண்டாம் சார். பூத்தல் சார், அது விஷயம் இல்ல. பேச வரல. நாம ஒரு நிமிஷம் அவர் சொன்னதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் ரெஃபரன்ஸ் தான். அது நம்ம பாயிண்ட் இல்ல, அதை விட்டுருங்க. அடுத்தது சீனா பத்தி பேசும்போது 32,000 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு தகவல் சொல்றாரு. யாரு அது? சீனா உள்ள வந்து கைப்பற்றிய டாக்டர் சாமி இல்லை, இவர் சொல்றாரு 32,000 சதுர கிலோமீட்டர் உள்ள வந்து கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக ஒரு புள்ளி விவரம் அரசாங்கம் கொடுத்துருக்கு. இந்த அரசு எவ்வளவு தூரம் சைனா உள்ள வந்திருக்கு, எவ்வளவு சதுர கிலோமீட்டர் சீனா இப்போ நடந்த இன்கர்ஷன்ல எவ்வளவு கைப்பற்றியதுன்னு ஒரு வரி சொல்ல, ஒரு இன்ச்சு கூட சீனா வந்து இங்க இந்தியாவில் வந்து இடம் எடுக்க முடியாதுன்னு பிரதமர் பார்லிமெண்ட்ல சொல்றாரு. அது உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு, அந்த ஆர்மியோட சைனா ஆர்மியோட பேசி டிஸ்எங்கேஜ்மெண்ட் பற்றி பேசணும். டிஸ்எங்கேஜ்மெண்ட் என்ன? இந்திய எல்லைக்குள்ள சைனா வந்திருக்கு, அவங்க வாபஸ் திரும்பி அவன் பழைய இடத்துக்கு போகணுன்றது தான் அவங்க பேசுகிறாங்க. ஜெய்சங்கர் விவகாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அவங்க சீனா இங்கேருந்து வெளியே திரும்பி போகிறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் பேச்சுவார்த்தையில் 1% என்ன வெற்றின்னு சொல்கிறாங்கன்னா பின்வாங்கலை சைனா. இந்திய ஆர்மி வந்து இங்கே ரோந்து வரலான்னு அனுமதிச்சிருக்காங்களா? கண்டிப்பா. இதுக்கு ஒரு உடன்பாடு. அவங்க திரும்பி போறதுக்காக உடன்பாடு இல்ல. அந்த இடத்துல சீன ஆர்மியும் ரோந்து செய்யும். ஒரு நிமிஷம், இந்திய ஆர்மியும் ரோந்து செய்யும். ரோந்து செய்ய முடியுது. உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த பிரச்சனை வந்து இது வந்து மோடியுடைய பிரச்சனையோ ஆர்எஸ்எஸ் பிரச்சனையோ அல்ல. நான் கேட்கிறேன், இப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டையும் தாண்டி எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் செய்வதுதான் வேலை. டிஆர் பாலு பேசுறதோ மற்றவங்க பேசுறதோ விட்டுருங்க. இப்போ இந்த விவகாரத்தில் ஏன் ரொம்பவே ரிலக்டன்ஸியா இருக்கிறாங்க, அதாவது தயக்கமும் ஹெசிடேஷன் பிஜேபி சொல்ல விரும்புறாங்க. அது ஏன்னா மோடி தவறான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. எப்படி? அவங்க சீனா இந்தியாவுக்குள்ள வந்து 1 இன்ச்சு கூட வந்து ஆக்குபை பண்ணலன்னு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அது மீறி இப்போ வந்து 1000 சதுர கிலோமீட்டர் 2000 சதுர கிலோமீட்டர் சுப்பிரமணிய சுவாமி தகவலோ எவ்வளோ சதுரடி உள்ளே வந்திருக்காங்கன்னு தகவல் அரசு தரப்பில் யாரும் சொல்ல விரும்பலை. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அது காட்டிடும், அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். அதனால் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கிறது உண்மை. ஆனால் அந்த உண்மையை மறைச்சி அது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. எவ்வளோ கிலோமீட்டர் உள்ள வந்திருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட மத்திய அரசு கொடுக்கல. ஒரு நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் சொல்லுமா? சொல்லுங்க, அதுதான் நடந்துக்கு. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் சொல்ல,
ராஜ்நாத் சிங் போய் சொல்றாரு. அதான் நான் சொல்றேன், அவங்க உண்மையை மறக்க முடியல. சரி. சீனாவை வெளியே போறதுக்கான ஏற்பாடு நாங்க பேசிட்டு இருக்கோம். பேசுவோம். ஆனா பிரதமரே அவங்க ஒரு இன்ச்சு கூட வந்து உள்ள ஆக்கிரமிப்பு செய்யலைன்னா சீனாவை அது எவ்வளவு ஆக்கிரமிப்பு நீங்க செஞ்சிருக்கணும், அதுல இருந்து வெளியேறுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க பிரதமரே ஆக்கிரமிப்பு நடக்கலன்னு சொல்றாரு. அப்ப அவங்க எப்படி பின்வாங்குவாங்க? அதனால சீனா உள்ள உட்கார்ந்திருக்காங்க. இந்தியாவுக்குள்ள வந்து அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் மாத்திட்டாங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல மாத்திட்டாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது சொல்றேன். அடுத்த ஒரு முறை சரணபெருமாள் சார், இப்ப நம்ம இந்த விவாதத்துல பேசுறது ஒரு நாடு ஒரு தேர்தல் விவகாரத்துல பல கருத்து மாற்றம் இருக்கிறது. இப்போ இது எப்படி போக போகிறது, இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன மாதிரி சிக்கல் வருகிறது, அதை தாண்டி பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியாக மோதல்கள் தேச வளர்ச்சியை ஒரு பெரும் அடிப்படையில் இருந்து பெரும் சரிவுக்கு இழுத்து செல்லும் அப்படிங்கிறத தோழர் ரெங்கராஜ் வைக்கிறார். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இடத்தை எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, மற்ற விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஒன் நேஷன் ஒன் போன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியாக இப்போ ரங்கராஜன் சார் சொன்னாரு, அதாவது ஸ்பீக்கரை போட்டுட்டு பிரச்சாரம் பண்றாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் படிச்ச காலங்கள்ல +1 10th நான் படிக்கும் போது எப்படி அனுபவிச்சனோ அதை விட இப்ப பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. எலெக்ஷன் ஆக்டிவிட்டியே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அது இல்லாம எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற பெரிய முதலைகள், அதாவது இங்க இருக்கக்கூடிய திமுக, அது இல்லாம அந்த சரத்பவார் மகாராஷ்டிரால இந்த இந்தி கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் நிறைய ஆன்லைன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பொய் பிரச்சாரங்களை வச்சு பொய் பிரச்சார மாடல், அது இந்தி கூட்டணி கிடையாது, பொய் பிரச்சார கூட்டணி. அது அந்த மாதிரியான ஆட்சி நிகழ்த்தது. இந்த தொடர்ந்து மாறி மாறி ஒரு அனலைசிஸ் பண்ணிருக்காங்க. தனி டீம் வந்து அனலைஸ் பண்ணி கடந்த 1967 இருந்து 2014 வரைக்கும் எப்படி வந்து எத்தனை முறை ஆட்சிகள் கலைக்கப்பட்டது, எத்தனை முறை கவிழ்ந்தது, அதுக்கப்புறம் எத்தனை தேர்தல் நடத்தப்படுது, ஒரு வருஷத்துல 5 to 7 எலெக்ஷன் நடக்குதுதான் வந்து ஒரு கணிப்ப இது டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஹை லெவல் கமிட்டியில இருக்கக்கூடியவங்க, இவங்க கட்சியில இருக்காங்க பாத்தீங்களா, ஜேபிசி, அந்த பிசி, இந்த கமிட்டில எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், காங்கிரஸ்களா இருக்கட்டும், சமாஜ்வாடி கட்சியில இருக்கவங்களா இருக்கட்டும், பாராளுமன்ற கமிட்டியில உட்கார்ந்து இருக்கவங்களே இதை வந்து இந்த மாதிரி மாற்றணும்னு சொல்லினால கமிட்டியில உட்கார மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா கமிட்டிக்கு வெளியில இருக்கும் போது பிரச்சனையை உருவாக்குவாங்க. அது இல்லாம வந்து இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கிறது வந்து இளைஞர்கள் வந்து எதிர்க்கிறாங்க பெருவாரியா. அவர்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடைக்கிறது இல்ல, குழப்புறாங்க. ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப 21 தேர்தல் நடத்தினாங்க தமிழகத்துல. உங்களுக்கு எவ்வளவு பொய் பிரச்சாரங்கள், 500 பொய் பிரச்சாரங்கள். அதுல ஒரு 2 பிரச்சாரம் தான் இந்த இலவசமான மகளிருக்கு பஸ். இன்னைக்கு அதை ஒரு பெரிய விளம்பர இது போட்டுக்கிட்டாங்க, இலவச பஸ் அப்படின்னு சொல்லி அந்த இதுல டிஜிட்டல்ல ஓடுது பஸ்ல, அதை பண்ணிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய சாதனை. அது இல்லாம இவங்க வந்து எத்தனை இடத்துல கல்ல தொலைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஏன் கல்ல கொண்டு வந்து காப்பாரு. இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் ஸ்டார் உதயநிதி ஸ்டாலின். அதனால இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை விடுப்பதுதான் இவங்களுடைய வழக்கு. அந்த மாதிரியான போக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. இந்த பல தடவை தேர்தல் நடந்தீங்கன்னா பொய் பிரச்சாரங்கள் நிறைய வருது, குழப்பங்கள் நிறைய வருது. அதனால இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஒன் நேஷன் ஒன் போஸ்டர் போல் உதவும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள், பெருவாரியான இளைஞர்கள் இந்தியாவில உற்று நோக்கி கொண்டுதான் இருக்காங்க. இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, எங்க இருக்கு மேன் பவர், 140 கோடியில என்ன மேன் பவர் இல்ல, உடனே இது 18 லட்சம் இதுதான் இவிஎம் தான் இருக்குனாங்க. நாங்க 50 லட்சம் இவிஎம் மாத்துறதுக்கு வரவு திட்டம் வச்சிருக்கோம், நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அதனால வந்து தேர்தல் வந்து 5 கட்டமா நடத்துறாங்க, 21 நாளுக்குள்ள நடத்துறோம், அதே நடத்துவோம், ஒரே மாசத்துல நடத்தி முடிப்போம், கவலைப்படாதீங்க. அதனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு நீங்க சொல்லக்கூடிய குழப்பங்கள், பொய் பிரச்சாரங்கள், பொய் பிரச்சார மாடல், கக்கனை தோற்கடித்த பொய் பிரச்சார மாடல், காமராஜரை தோற்கடித்த பொய் பிரச்சார மாடலை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் உதவும். இல்ல இப்ப சரவணபெருமாள் பேச்சில ஒரு சர்வாதிகாரம் தெரியுது. நாங்க நடத்தி முடிப்போம்னா நீங்களா தேர்தல் கமிஷன்,
நாங்க நடத்தி முடிப்போம் நீங்களா அப்ப அது ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க தேர்தல் கமிஷன் இல்ல நான் வந்து பிரஜை இல்ல நோ 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 பிரஜை இல்ல நீங்க பேசும்போது சார் சரபெருமாள் நீங்க ஒரு ஐயா நீங்க ஒரு கட்சியா பேசணும் நாங்க நடத்தி முடிப்போம் நீங்க சும்மா இருங்க. நான் அப்ப நீங்களா தேர்தல் கமிஷன் நீங்க உங்கள்ட்ட அதிகார குவியல் இருக்கு. பிரஜைன்னு சொல்றாரு, பிரஜை எலெக்ஷன் நடத்துவாங்க. பிரஜை எலெக்ஷன் கமிஷனா சார்? அதாவது திசை திருப்ப கூடாது, திசை திருப்பாதீங்க. அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா, சரி எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த தேர்தலை நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்படி சொல்லுங்க. இதைதான் வந்து ஒரு தனிப்பட்ட பிரஜையாக நான் விரும்புகின்றேன். இதெல்லாம் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும். இவர்கள் நடத்தி கொண்டிருந்த சர்வாதிகார போக்கு முற்றுப்புள்ளிக்கு வரும், குடும்ப ஆட்சி முற்றுப்புள்ளிக்கு வரும். இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்திருக்கிறது. ஹசீனாமா உங்களுடைய கருத்தை வைங்க. அது வந்து இப்போ பாஜகவை சேர்த்த ஒவ்வொருத்தரும் தான் தான் தளபதி, தான் தான் இந்திய அரசியல் சாசனத்துக்கான அதிகாரி, சர்வாதிகாரி போல இங்க அரங்கத்துக்கு வந்திருக்கிறவர் வந்து பேசுறாரு. அதாவது இந்த செட்டப்ல அரங்கத்துல இருக்கிறாரா இல்ல எங்க இருக்காரு சரண பெருமாள் அவர்கள்னு தெரியல. எங்க அவரங்க எலெக்ஷன் கமிஷன், இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு, நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, நமக்குன்னு ஒரு கோர்ட் ஆஃப் லா இருக்கு, நமக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்கு, நமக்குன்ட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க. ஒரே ஒரு பிரஜை நான் சொல்றேன் நாங்க நடத்தியே தீருவேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார்னா, நான் சொல்றேன் நானும் ஒரே ஒரு பிரஜை நீங்க நடத்தியே தீர மாட்டீங்க அப்படின்ட்டு நான் பேச முடியுமா? டெக்னிக்கலி பாசிபிள் திங்ஸ் பேசணும். அதே மாதிரி நண்பர்கள் பேசும்போது அதிகப்படியா குழந்தை பெற்றுக்கொள்வது பெண்களோட அதிகப்படியா குழந்தைகள் பெற்றுக்கொள்வது பெண்களுக்கு உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க, எல்லாரும் எவ்வளவு ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்க. கம்பேரிசனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க 9 பேரு. ஓகே, அது வந்து நீங்க முஸ்லிம்கள் நிறைய குழந்தை பெற்றுப்பாங்க அப்படின்னுட்டு போன தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக கொண்டு வந்துச்சு. இப்ப சப்போஸ் இவரோட கூட பிறந்தவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா இந்துக்களோட குழந்தை பெற்றுக்கிற தன்மை அதிகமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் பேச முடியும். மோகன் பகவத் என்ன சொல்றாரு, நிறைய குழந்தைகளை நீங்க பெத்துக்கோங்க, இஸ்லாமியர்கள் நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிறாங்க, அதனால அவங்கள நீங்க கம்பீட் பண்ணணும், நம்ம நிறைய ஹலோ கூகுள் பண்ணி பாருங்க என்ன சொன்னாரு போன யூபி எலெக்ஷன்ல. ஒரு சரண பெருமாள் டாபிக் இதுல போகட்டு, நீங்க மாத்தி இந்துக்கள் அழிஞ்சு போகட்டு, அவர்கள் அழிஞ்சு போட்டு, இப்ப டாபிக் நம்ம என்ன பேசுறோம் அதை பேசுறோம். அழிஞ்சு போட்டோம். அதாவது வந்து நாட்டோட வளர்ச்சியை பத்தி பேசாம குழந்தை பெற்றுக்கிறத பத்தி தான் பேசுறாங்க தலைவர்கள். அதுதான் தொண்டர்கள் பிரதிபலிக்கிறாங்க. பேசின 2 பேருமே அதுதான் பிரதிபலிச்சாங்க. நீங்க உற்று கவனிக்க வேண்டும், சரிங்களா? 140 கோடி மக்கள் தொகை அப்படின்றது நம்ம நாட்டோட ஹியூமன் ரிசோர்ஸ், நம்ம நாட்டோட பலம், நம்ம நாட்டோட வளம். அந்த வளம் வந்து உபயோகப்படுத்த போது சார் இந்த இவர் வந்து பேசிட்டே இருந்தாரா, நான் பேசும்போது அப்புறம் நான் அவர் பேசுங்க மேடம். நம்மளோட நாட்டோட வளத்தை எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் சூறையாடி அவங்க சர்வாதிகாரிகளா ஆனாங்களோ ஒரு காலத்துல, இன்னைக்கு நீங்க யூகேல போய் பாருங்க, அங்க ஹிந்து நம்மளோட இந்தியன்ஸ் தான் முக்கியமா இருந்த சிங்குகள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க கடைகள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அத்தனை வணிகத்திலயும் நம்ம தான் இருக்கும். அவங்க நம்மள சூறையாடின காலம் போயிட்டு நம்ம அவர்களுடைய வளத்துல வந்து இன்னைக்கு நம்ம வந்து செலுத்து கொண்டு இருக்கிறோம். சோ அதனால இந்த பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு நம்மளோட நாட்டோட இந்த ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கறத வந்து பிஜேபி அரசு வந்து ஆழ்ந்து நோக்கணும். இப்ப கமிங் டு த டாபிக், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது எந்த காலத்திலயும் சாத்தியம் கிடையாது. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எப்ப வருமோ அப்ப கண்டிப்பாக ஒட்டு மொத்தமா அத்தனை எதிர்கட்சியும் சேர்ந்து எலெக்ஷனை பாய்காட் பண்ண. நீங்க இல்லவே இல்லையே, தெலுங்கானால எங்க இருக்கீங்க?
சும்மா பேசிட்டே இருக்கீங்க. சார் பேச முடியுங்க, டைம் இல்ல, ஒரு 5 minutes தான் இருக்கு, சொல்லி முடியுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு செட்டப் நம்ம நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் ஒத்துக்கொள்ளவே கூடாது. ஒத்துக்கொள்ளவே அதுக்கான ஒரு ப்ரொவிஷனே அங்க கிடையாது. அதுக்கான ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்து அவர்கள் உள்ள வந்து புகுத்துவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களே எதிர்த்தவங்க நாங்க, சரிங்களா? அதனால பாஜக வந்து நீங்க அந்த காங்கிரஸ் கட்சி வேறு, இந்த காங்கிரஸ் கட்சி வேறு. பிஜேபி நீங்க ட்ரவுசர் பிஜேபி நீங்க அரை ட்ரவுசர் பிஜேபி உங்களுடைய யூனிஃபார்ம் தான் அரை ட்ரவுசர், எங்களுடைய யூனிஃபார்ம் ப்ராப்பரான வெள்ள குர்தா வெள்ள பேண்ட், எங்களுடைய யூனிஃபார்ம் ப்ராப்பரான தொப்பி, அரை ட்ரவுசர் நீங்க, அரை நிக்கர் நீங்க. உங்களுக்கு அருகது இல்ல காங்கிரஸ் பத்தி பேசுறதுக்கு. அரை ட்ரவுசர் காரங்க, அரை நிக்கர் காரங்க, பேசுறாங்க அநாகரிகமா. என்ன பேசு நம்ம பேசுறோம் சபையில, மட்டும் பேசுங்க. சரி சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நீங்க நான் இந்த தீர ஒன் நேஷன் ஒன் போல் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் சார். சார் என்னோட ஆராய்ச்சி படி நான் சில முக்கியமான கருத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். சுருக்கமாக தான் சொல்கிறேன், நேரம் இல்லை, யாரும் அதை பேசிக்க மாட்டாங்க, அதனால் நான் சொல்கிறேன். இப்போது இந்த சாத்தியக்கூறு, இந்த பார்லிமெண்ட்டுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, 5 years டேர்ம் இருக்குது, அசம்பிளிக்கு டேர்ம் இருக்குது, சிலது சில ஆண்டுகளில் முடியுது, சில மாதங்களில் முடியுது, அங்கே வேறுபாடுகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ உண்மையிலேயே இது ஒன்றா நடத்தணுன்றது ஒரு எண்ணமாக இருந்தால் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதாவது பார்லிமெண்ட் அசம்பிளி டேர்ம் வந்து 2.5 வருஷத்துக்காக குறையணும். ஆமாம், 5 yearsன்றது உடைச்சி 2.5 years பண்ணிங்கன்னா 2.5 years நடக்கும்போது சில மாநில தேர்தல்கள் நடக்கும்போது சொல்லி முடிக்கிட்டு அண்ணன் சொல்கிறது சாத்தியக்கூறு ஆகாது. சரி, தயவு செஞ்சு கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நான் அதை ஸ்டடி பண்ணியிருக்கேன், நான் சும்மா பேசுகிறேன். இது இந்த வந்து 2.5 வருஷமாக குறைச்சோம்னா அப்போ என்ன ஆகும்னா 2026-29 ஒரு 2.5 வருஷத்தில் வர அசம்பிளிஸ் ஒரு செட்டு வந்தோம், பார்லிமெண்ட் டேர்ம் வந்து ஒரு செட்டு வந்து அதோட சேர்ந்து நடக்கும். ஆமாம், அடுத்த 2.5 வருஷம் அடுத்த அசம்பிளி டேர்ன் வரும்போது அடுத்த பார்லிமெண்ட் டேர்மும் அதோட சிங்க்ரனைஸ் ஆகும். சரி, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் நடத்தும் போது 2.5 வருஷம்ன்றது கரெக்டாக அந்த ரெண்டும் சிங்க்ரனைஸ் ஆகும். இது ஒன்று தான் வந்து தியரிட்டிக்கலி அதுதான் பாசிபிள். அதுக்கு வந்து ஒரு 5 years to 7.5 years இது ஒரு ப்ரோக்ரெசிவ் சார்ட் போட்டுக்கிட்டு அதை வந்து அதை எய்ம் பண்ணி நடத்தி கொண்டு போனீங்கன்னா, அந்த 2.5 years கொண்டு போனீங்கன்னா ஒரு 7.5 வருஷத்தில் இது வந்து ஆன் பார் வரும். ஆன் பார் வரும்போது நீங்கள் ஒன்று நடத்தலாம். இல்லை இன்னும் 2வது படி என்னன்னா, பார்லிமெண்ட் மட்டும் தனியாக நாடு முழுக்க ஒரு செட்டு எலெக்ஷன் 2.5 வருஷம் கொண்டு போய் மாநில கட்சிகளுக்கு 5 ஆண்டுகள் ஒரு முறை அது ஒரு செட் எலெக்ஷன், அந்த டேட் சிங்க்ரனைஸ் ஆன பிறகு. அப்படி நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ஒரு டேர்மும், இந்த மாநில கட்சிகளுக்கு ஆல் இந்தியா எலெக்ஷன் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்றது எல்லா மாநில அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த நம்ம சொல்ற இந்த லாஜிக் செலவுகள் குறையும், இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், நேஷன் பர்மனென்ட்லி அண்டர் எலெக்ஷன், இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு டெக்னிக்கலி வந்து அதுதான், அந்த 2 தான் ஃபீஸிபிள். ஏன்னா மாநில கட்சிகள் ஒரு டேட் அதுக்கு ப்ரோக்ரஸாக 2.5 வருஷம் 5 வருஷத்தில் அது கொண்டு போய் அது வந்து கொண்டு வந்து நிறுத்தலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியாக நாடு தழுவி அசம்பிளி எலெக்ஷன் அதோட சேர்க்க ஒரே பார்லிமெண்ட் மட்டும் தான் இருக்கும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டும் தான் இருக்கும். அப்படி இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த மாநில கட்சிகளோட அவங்களோட இருக்கிற ஐயப்பாடுகள் வந்து அவங்களுடைய நசுக்கத்துக்கு இது கொண்டு வரும்ன்றது அது ஒரு தவிர்க்கப்படும். மாநில எலெக்ஷன் தனியாக நடக்கும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியாக நடக்கும். ஆனால் 2 செப்பரேட் டைம் டேபிள், 2 செட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பண்ணாலே நீங்க வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டாட முடியும். ஒரே நாடு, அவர் சொல்ற ரொம்ப டாப் மோஸ்ட் கருத்து உண்மைதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவது உறுதி, அந்த சட்டம் பார்லிமெண்ட்ல கொண்டு வரது உறுதி. அதுக்கான காரணங்கள் உறுதி காரணம் இதுல சார் 60 ஆண்டு காலம் நடந்த காங்கிரஸ் ஆட்சியால் நாடு எவ்வளவு பேரழிவு ஏற்பட்டது, நாடு எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு உலகத்துக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம அவஸ்தைப்படுறோம், அவமானப்படுறோம், வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். இத்தகைய வேதனை எதிர்கால சந்ததியில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் பிரதமர் திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். இன்றைக்கு 25 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வரும் திமுக சொல்லல. அப்ப திமுக பயம் இருக்குதா? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக பயம் இருக்குது.
அவங்களுக்கும் பயம் இருக்குது. சும்மா வெளியில் சொல்கிறேன் 25 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறேன். திமுகவை ஏன் பயப்படுதுன்னா உங்களுக்கு மடியில் கணம் இருக்குது. மக்கள் உங்களை நம்பவில்லை. யார் இந்த நாளைக்கு காங்கிரஸ் கூட ஆட்சி வரட்டுமே, தப்பு இல்லையே. நாளைக்கு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி வரட்டும், அடுத்த பிஜேபி ஆட்சி வரட்டும். உங்களுக்கு தானே மக்களுடைய நலனுக்காக, இந்தியாவுடைய ஜனநாயக ரீதியாக மக்களின் நலனுக்காக பிரதமர் கொண்டு வந்த திட்டம் கண்டிப்பாக பாஸ் ஆகும். அதில் எந்த மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே நாம், ஒரே மன்னர், ஒரே குடும்ப ஆட்சி என்ற பாகுபாடு கூடாது. இந்தியாவின் சரித்திர பதிவேட்டில் நிச்சயமாக மக்களின் தொலைநோக்கு பார்வையை கருத்தில் கொண்டுதான் பிரதமர் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளார் என்பதை குறிப்பிடத்தக்கது. ஆனா இப்போ ஒரு கேள்வி, இப்போ இறுதியா கேட்டுருவோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சார் சொல்லி முடிச்சிருங்க சார், நேரம் முடிஞ்சது. அதாவது ரங்கராஜன் ஐயா சொன்னார் இல்லையா, 2 வருஷத்துல முடிச்சிடணும், ஆமா 3 வருஷத்துல முடிச்சிடணும்னு. அது ஒரு 2 வகையில கரெக்ட். காங்கிரஸ் 60 வருஷமா ஆட்சி பண்ணப்போ 1.5 வருஷத்துலயும் முடிச்சிடுவாங்க எந்த ஆட்சியா இருந்தாலும். அதுக்கப்புறம் இன்னொரு சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி காங்கிரஸ் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் பேசிட்டு இருக்கீங்க. 2 வருஷம் தான் ஒரு அசெம்பிளியோட டர்ம் சார். காங்கிரஸ் பிஜேபி கிடையாது. 2 வருஷம் ஒரு அசெம்பிளியோட டர்ம், 2 வருஷம் பார்லிமெண்டோட டர்ம். சரி, நான் பிஜேபி காங்கிரஸ் அவர் அரசியல் கொண்டு வந்து இல்ல திரு சரவண பெருமாள் அவர் வந்து அரசியல் பேசல. அவர் அரசியல் பேசல. பிஜேபி டர்ம் இல்ல காங்கிரஸ் டர்ம். நான் ஒரு எல்லாத்துக்கும் பிஜேபி காங்கிரஸ்லயே பாக்குறீங்க. இல்ல அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு ஸ்டடி பண்ணும்போது அவர் சொல்றாரு மிஸ்டர் ரங்கராஜ், அதுதான் பாசிபிள். நாடு இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஒரு தரப்பு ஒரே நேரத்திலும் நாடாளுமன்றத்தை தனியாக நடத்தினால் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிபன்சி வராதுன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. ஒரே நான் சொல்ல முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். சார் முடிஞ்சு. சில கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க கட்சி கொண்டதுலேருந்து பாக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம்கே இருந்தபோது அவர் கேட்டாரு, ஜெயலலிதா இருந்தபோது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்போ எடப்பாடி போன வருஷம் என்ன சொன்னாரு, 2 வருஷத்துக்கு முன்னால பாராளுமன்ற தேர்தல் வரும்போது சட்டசபை தேர்தல் சேர்ந்து வைக்கணும், ஏன்னா அப்போ திமுகவோட ஆட்சி காலம் வந்து குறைஞ்சிரும். அப்போ அதுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலோட சட்டசபை தேர்தல் வரும்ன்றாங்க. இதெல்லாம் தான் அரசியல் நோக்கத்தோட சொல்கின்ற பார்வை. அந்த மாதிரி பார்வை கூடாது. இதுல வந்து தீர்க்கமான ஒரு முடிவு, ஒரு நாட்டு நலன் கருதி எல்லாம் சேர்ந்து ஒரு வர்க்கபிள் சொல்யூஷன், ஃபீசிபிள் சொல்யூஷன், ஏதோ பிராக்டிகல் சொல்யூஷன் தவிர அவங்க அரசியல் கண்ணோட்டத்தோட ஒரு பிரச்சனையை வந்து அணுகக்கூடாது. அது கரெக்ட். அதாவது ரிஃபார்ம் என்பது நேர்களே ஒட்டுமொத்த தேசத்திற்கான நலன் தான். இன்றைக்கு அரசாங்கங்கள் இருக்கும், அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள், ஆனால் நாடு எப்பொழுதும் இருக்கும். அந்த சீர்திருத்தங்கள் அனைவருக்குமான ஒன்று இருக்க வேண்டும் என்று தான் அந்த கருத்தாக்கம். அந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேசின ரங்கராஜ் அவர்கள், சரவண பெருமாள், தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஹசீனா மற்றும் திரு ராமன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் நாளை